Welcome to all Santosh Chemistry YouTube channel. In this video, I am discussing one of the very important topic, enzyme catalysis. Catalysis அப்படின்னா என்ன அப்படின்னா to change the rate of reaction in the presence of catalyst. ஓகேங்களா? enzyme catalysis அப்படின்னா இந்த enzyme அப்படின்றது என்ன சொல்றாங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ஆஃப் புரோட்டீன் மாலிகுலோட காம்ப்ளெக்ஸ் தான் இந்த என்ஜைம். தென் இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 100% வந்து எபிசியன்ட். தென் இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட் ஹைலி ஸ்பெசிபிக். தென் more efficient. என்ஜைம் கேட்டலிஸ்ட் அப்படின்றது புரோட்டீன் மாலிகுலோட காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். இது பார்த்தோம் அப்படின்னா 100% வந்து எபிசியன்ட், தென் ஹைலி ஸ்பெசிபிக், தென் மோர் எபிசியன்ட். அதுக்கடுத்து இதோட கேரக்டர் அது பார்த்துட்டு இந்த என்ஜைம் கேட்டலிஸ்டோட சம் எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடும் ஒவ்வொரு 19 வீடியோவும் உடனடியாக உங்கள் மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரக்டர்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மோர் எபிசியன்ட். எதனால் இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட்டு மோர் எபிசியன்ட், அதாவது 100% எபிசியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, one molecule an enzyme may transform 1 million molecule of substrate per minute. எதனால் 100% எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 1 மாலிகுல் ஆஃப் அன் என்ஜைம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்ஸ்ஃபார்ம், அப்போ சப்ஸ்ட்ரேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. எவ்வளோ அப்படின்னா 1 மில்லியன் மாலிகுல் பர் மினிட். ஒரு மினிட்டில் 1 மில்லியன் மாலிகுல் ஆஃப் தி சப்ஸ்ட்ரேட்டை இந்த என்ஜைமு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுது. அதனால தான் இதை வந்து மோர் எஃபிஷியன்ட், 100% எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம் அப்படின்னா ஹைலி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஹைலி ஸ்பெசிபிக். எதனால் இது ஹைலி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ஜைம் கேட்டலிஸ்ட்டை பொறுத்தவரையில் ஹைலி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்ஜைம்ஸ் ஆர் specific to each reaction or catalyzed that particular reaction. பர்டிகுலர் ரியாக்ஷனில் மட்டும் இந்த என்ஜைமோட ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், NH2 CONH2. ஓகேங்களா? யூரியா. இந்த யூரியாவை நம்ம யூரியேஸ் கேட்டலிஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணுறோம். அப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு 2 மோல்ஸ் வந்து அம்மோனியா ப்ளஸ்ஸு கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. பர்டிகுலராக இந்த CONH2 அமைடு குரூப்பை இது வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்குது. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூரியாவிலே H2NCO இந்த ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு மெத்தில் குரூப்பு நான் போடுறேன். அப்போ போடும் பொழுது இந்த யூரியஸ் பார்த்தோம் அப்படின்னா
நோ ரியாக்ஷன், இது கூட ரியாக்ட் ஆகலை. ஸோ இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி ஹைலி ஸ்பெசிபிக்காக சில ஃபங்க்ஷன்ஸ் குரூப்பை மட்டும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட்டு ஹைலி ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட்டு ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்டு ஆப்டிமம் பிஹெச்சில் சூப்பராக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்டிமம் டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்றது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா அரவுண்டு 290 கெல்வின் டு 310 கெல்வினில் இந்த என்ஜைம் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஹையாக இருக்குது. அதுக்கு மேலே அதுக்கு குறைவான டெம்பரேச்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிறதில்ல. தென் இந்த கெல்வின் டெம்பரேச்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் 310 கெல்வின். ஸோ நம்ம ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வரைக்கும் இந்த என்ஜைம் கேட்டலிஸ்ட்டு சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அதோட நேச்சரை இது இழக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி கேட்டலிஸ்ட் இந்த டெம்பரேச்சர்லாம் அழகாக ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா பெப்சின், செகண்ட் ஒன் அமைலேஸ், தென் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஜைமேஸ். இந்த கேட்டலிஸ்ட்லாம் இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரில் கரெக்டாக ரியாக்டண்ட்டே ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஆப்டிமம் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் இந்த கேட்டலிஸ்ட்டு ஒர்க் ஆகுது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேட்டலிஸ்ட்டோட நேச்சரை இது இழக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அது பின்னாடி ஏன் எதனால் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அடுத்து ஃபோர்த்து கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்டிமம் பிஹெச். பிஹெச் எவ்வளோ வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா பிஹெச் 5 to 7 நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த என்ஜைமோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 5 to 7 நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா என்ஜைமோட ஆக்டிவிட்டி இஸ் என்ஹான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா சேம் ரீசன், அந்த கேட்டலிஸ்ட்டு அதோட நேச்சரை இழக்குது. தென் இதில் சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு என்ஜைம் கேட்டலிஸ்ட்டுங்க ஒவ்வொரு பிஹெச் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நிறைய என்ஜைம் கேட்டலிஸ்ட்டுக்கு இருக்குது. அமைலேஸ், பெப்சின், மால்டேஸு, அதுக்கடுத்து கேட்டலேஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த ஒவ்வொரு கேட்டலிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பிஹெச் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமனான பிஹெச் அப்படின்னு பார்த்தோன்னா 5 to 7 நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த என்ஜைமோட ஆக்டிவிட்டி என்ஹான்ஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே சொன்ன இந்த பெப்சின், இதோட பிஹெச் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1.5 to 1.6 வரலையும் இதோட ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும். தென் செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ச்சோட பிஹெச் 4 to 5 நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூரியேஸ், இதோட பிஹெச் 7. அதுக்கு அடுத்து கேட்டலேஸ், இதோட பிஹெச் 7 நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இதோட ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கேட்டலிஸ்ட் இருக்குது. அதுக்கான பிஹெச்சை நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும் ரியாக்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி ஆக்டிவேட்டர். சார் இந்த ஆக்டிவேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா
இந்த என்சைம் கேட்டலிஸ்ட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். நிறைய டைப் ஆஃப் என்சைம் கேட்டலிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவேட்டார் எதுக்கு அப்படின்னா அந்த என்சைம் கேட்டலிஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்கு, அதோட ஸ்பீடு அப்படி இல்லை அப்படின்னா ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டு இன்க்ரீஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா, அதோட ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த ஆக்டிவேட்டர்ஸாக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சம் மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் Na ப்ளஸ்ஸு சோடியம், செகண்ட் ஒன் மேங்கனீஸு ப்ளஸ்ஸு, தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா Ca2 ப்ளஸ்ஸு, கால்சியம் 2 ப்ளஸ்ஸு, தென் கோபால்ட்டு 2 ப்ளஸ். இந்த மெட்டல்ஸ் எல்லாமே என்சைம் கேட்டலிஸ்ட் ரியாக்ஷனில் ஆக்டிவேட்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா அந்த என்சைமோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு நம்ம அமைலேஸ், இந்த கேட்டலிஸ்ட் கூட சோடியம் குளோரைடு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த அமைலேஸோட ஆக்டிவிட்டியை வந்து ஹையாக பண்ணுது, இல்லை அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த சோடியம் மெட்டல் ஆக்டிவேட்டராக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த அமைலேஸோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதோட லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா இன்கிபிட்டார். இந்த இன்கிபிட்டார்ஸோட ஒர்க்கு என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த என்சைமோட கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது, அப்படி இல்லைன்னா ஸ்டாப் பண்ணுது. ஓகேங்களா, டு டிக்ரீஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா, என்சைம் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. சம்டைமில் ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப்னா வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறதுல ஒர்க்கு கொஞ்சம் டைம் டிலே எடுத்துக்கிற மாதிரியான ஒர்க்கே தான் இந்த இன்கிபிட்டார் பண்ணுது. இந்த இன்கிபிட்டாரில் நம்ம என்ன மாதிரியான மெட்டல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெவி மெட்டல்ஸு இதில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மெர்க்குரி, தென் சில்வர், இந்த ரெண்டு மெட்டலும் இன்கிபிட்டார்ஸாக ஒர்க் ஆகுது. சரிங்களா, மெர்க்குரி அண்டு சில்வர், இந்த ரெண்டு மெட்டல் எப்படி சார் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த என்சைம் கேட்டலிஸ்டில் SH பாண்டு இதில் இருக்கும். இந்த SH பாண்டில் நம்ம ஹைட்ராக்சி குரூப் அந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் மாதிரி இந்த புரோட்டீன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த SH பாண்டு இருக்கும். இந்த SHல் இந்த இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து உள்ளே வருது. அப்போது இந்த புரோட்டீன்ஸில் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, ரப்பாக போடுறேன், இங்கே ஆக்டிவேட்டட் குரூப்பு இருக்கும். இந்த ஆக்டிவேட்டட் குரூப்பில் போயிட்டு இந்த ஹெவி மெட்டல்ஸ் அயான் உக்காந்துக்கும். அப்போது நம்ம கேட்டலிஸ்ட்டு அங்கே போயிட்டு சரியாக ஒர்க் ஆகாது. எப்படி இருக்கும் அப்படின்னா என்சைம் கேட்டலிஸ்ட்டு, தென் SH இந்த சல்ஃபர் ஹைட்ரஜன் பாண்டோடு இருக்கும். இது கூட இந்த மெட்டல் போயிட்டு ஜாயின் ஆகுது. அப்படி ஜாயின் ஆகுச்சு அப்படின்னா இந்த ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது என்சைமு தென் SAG ப்ளஸ்ஸாக அங்கே ப்ளஸ்ஸு H ப்ளஸ்ஸாக நமக்கு போயிட்டு உக்காந்துக்கும். அப்போ சப்ஸ்ட்ரேட் இங்கே வந்துச்சு அப்படின்னா அதில் ஆக்டிவ் ஃபங்க்ஷனல் குரூப்பு இல்லைன்னா ஆக்டிவ் குரூப்பு கூட போயிட்டு அது ரியாக்ட் ஆக முடியாது. அதனால் இந்த இன்கிபிட்டர் என்ன பண்ணுதுன்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்பாக இருக்கட்டும் அல்லது கேட்டலிஸ்ட்டாக இருக்கட்டும் அதை வந்து ஒர்க் ஆகாமல் என்ன பண்ணுதுன்னா தடுக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டியை டிக்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரியாக்ஷன் அண்டர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் ஆப்டிமம் pHல் எந்த மாதிரி நம்ம கேட்டலிஸ்ட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃபு பாருங்கள், ரியாக்ஷனோட ரேட் அண்டு டெம்பரேச்சருக்கு நம்ம கிராஃபு வரைகிறோம். ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக ஆக
ரியாக்ஷனோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு பர்ட்டிகுலர் டெம்பரேச்சர்லேருந்து அந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இந்த டெம்பரேச்சர் தான் ஆப்டிமம் டெம்பரேச்சர். முன்னாடி ப்ராப்பர்ட்டியில் பார்த்தம்போதே நம்ம பார்த்தோம் 290 கெல்வின் டு 310 கெல்வின் வரைக்கும் தான் இந்த என்சைம் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர் வரைக்கும் தான் இந்த என்சைம் கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி ஹையாக இருக்கும். அதுக்கு அடுத்து போக போக டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இன்க்ரீஸ் அப் டு சர்டைன் டெம்பரேச்சர். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் ரியாக்ஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகுது, டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் ஆக ஆக. அதுக்கடுத்து ஆஃப்டர் தட் பாயிண்ட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டிக்ரீசஸ். இந்த ஆப்டிமம் டெம்பரேச்சரை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷனோட ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் இங்கே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? செல்சியஸில் சொல்லணும் அப்படின்னா 45 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இந்த என்சைம் கேட்டலிஸ்ட்டு ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து இன்க்ரீஸ் ஆக ஆக டீநேச்சுரேஷன், அந்த கேட்டலிஸ்டோட தன்மையை அது இழக்குது. அப்படியே இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 55 டிகிரி செல்சியஸ் நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா இந்த கேட்டலிஸ்ட்டு முழுவதுமாக டெஸ்ட்ராய் அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது குறைந்த டெம்பரேச்சர்லேயே நம்ம இந்த கேட்டலிஸ்ட்டை வந்து டெம்பரேச்சரோட மெயின்டைன் பண்ணி ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று, பிஹெச்சுக்கும் ரியாக்ஷனோட ரேட்டுக்கும் ஒரு கிராஃபு வரைஞ்சிருக்கிறாங்க. பிஹெச் இன்க்ரீஸ் ஆக 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 ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே தான் ஆப்டிமம் பிஹெச் இந்த லெவலில் சொல்கிறாங்க. இந்த ஆப்டிமம் பிஹெச் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இந்த கேட்டலிஸ்ட்டு ஒர்க் ஆகுது. அதுக்கு அடுத்து பிஹெச் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கேட்டலிஸ்ட்டோட ஒர்க்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம் ஸ்டார்ச்சு 4 to 5 வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கடுத்து யூரியஸு 7 இருக்கணும், கேட்டலேஸு 7 இருக்கணும் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம். அந்த பிஹெச்சில் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அந்த கேட்டலிஸ்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் மேக்ஸிமம் அட் சம் பிஹெச். ஓகேங்களா? அதான் டிஃப்ரெண்ட் பிஹெச், அந்த பிஹெச்சுக்கு பேர் தான் ஆப்டிமம் பிஹெச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதோட எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், C6H10O5 × N 2 times ஸ்டார்ச். ஓகேங்களா? ஸ்டார்ச்சை எடுத்துக்கிட்டு இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் டயஸ்டேஸ் கேட்டலிஸ்ட் நமக்கு ப்ராடக்ட்டை பார்த்தோம் அப்படின்னா மால்டோஸ் கிடைக்குது. C12H22O11 நமக்கு கிடைக்குது. தென் செகண்ட் ஒன், யூரியா NH2NH2CO. ஓகேங்களா? யூரியா இது கூட கேட்டலிஸ்ட்டு யூரியேஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அம்மோனியா அண்டு கார்பன் டை ஆக்சைடு நமக்கு கிடைக்குது. அதுக்கு அடுத்து C12H22O11 மால்டோஸ். மால்டோஸுக்கு நம்ம மால்டேஸ் கேட்டலிஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதுக்கு ப்ராடக்ட் நமக்கு 2 moles வந்து குளுக்கோஸ் கிடைக்குது. அதுக்கு அடுத்து குளுக்கோஸ் மாலிகுலை எடுத்துக்கிறோம். C6H12O6 குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு ஜைமேஸ் இந்த கேட்டலிஸ்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட்டு எத்தனால் நமக்கு கிடைக்குது. தென் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்ரோஸ் இன்வெர்டேஸ் கேட்டலிஸ்ட் நம்ம போட்டோம் அப்படின்னா ப்ராடக்ட்டு குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் நமக்கு கிடைக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.